அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த தோல் வேதனையை உணரக்கூடியது தோலுக்கு கீழே கிடையாது, நெருப்புடைய வேதனையை உணரக்கூடிய தன்மை கிடையாது என்பதை குர்ஆனிலிருந்து நம்ம நிரூபித்தோம். அதுக்கு சகோதரர் வெங்கடேஷ் அவர்கள் ஏற்கனவே சொன்ன பதிலே தான் திருப்பி சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் விளக்க தேவையில்லை, நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதோடு இந்த தூக்கத்தில் வெங்கடேஷ் பேச்சு எடுத்ததுனால அவர் இந்த சீடியெல்லாம் நாங்கள் தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம் என்று ஒரு வாசகத்தை இங்கே பதிவு பண்ணார். இந்த இடைவெளியில் உங்கள் சகோதரர்கள்லாம் என்கிட்ட கேட்குறாங்க, அந்த சீடி கிடைக்குமா, விவாத சீடி எங்களுக்கு கிடைக்கல, போன விவாதம் கிடைக்கல, ஒப்பந்தப்படி நாங்கள் இங்கே தர இயலாது, பக்கத்தில் ஆஃபீஸுக்கு வாங்கிக்கிறங்கன்னு கேட்டவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறோம். எதுக்குன்னா கரெக்டாக நீங்கள் பதிவு பண்ணலை. சரி, விஷயத்துக்கு வர்றேன். அதாவது பெண்கள் உங்களுடைய விளை நிலங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள்ன்ற ஒரு வசனத்துக்கு அவங்க விளக்கம் கேட்டாங்க. அதில் 2 கேள்வி அதில் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, எப்படி வேண்டாலும் செய்யலாமான்னு கேட்டாங்க. அது எப்படி வேண்டாலும் செய்ய முடியாது, அது விளை நிலம்னு வர்ற காரணத்தினால அதுக்குரிய இடத்துல தான் செய்யணும் என்று குர்ஆன் சொல்வதாக சொல்லிட்டோம். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, அதிலிருந்து அவங்க கேள்வி கேட்குறாங்க, அப்படின்னா ஒரு பெண் என்ன ஜடமா, அவளுக்கு உணர்வு இல்லையா, அவளுக்கு உரிமை இல்லையா, எந்த அளவுக்கு உங்கள் ஹதீஸ்களில் கூட என்ன எழுதி வச்சுக்கிறீங்கன்னு கேட்டால், கணவன் அழைக்கும் பொழுது அவள் வரவில்லை என்று சொன்னால் அவள் வானவர்கள் சபிப்பார்கள் என்கிற அளவுக்கு எழுதி வச்சுக்கிறீங்களே, இதெல்லாம் சரியான்னு கேட்குறாங்க. இது சரிதான். உடற்கூரை அறிந்தவர்களுக்கு தெரிந்த விஷயம் இதுதான் சரி. ஒரு ஆண் இது மாதிரி குடும்ப வாழ்க்கை இன்னொருத்தையை போய் அவன் நாடலை, மனைவியோட தாம்பத்தியம் நடத்த விரும்பும் பொழுது ஒரு மனைவி வேண்டுமென்றே அதை மறுத்தாலேயானால் கண்டிப்பாக அவன் வேறு வழிக்கு போவான், இல்லைன்னா மனைவியை பலாத்காரம் பண்ணுவான், விரும்பாத முறையில் அவன் செய்வான், அல்லது விவாகரத்து அளவில் போய் முடியும். ஒரு ஆணுடைய அந்த தேவைகளும் ஆசாபாசங்களும் பெண்ணுடைய ஆசாபாசங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அப்போ குடும்ப வாழ்க்கை நீடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் கூட நீங்கள் இணங்கி போங்க. அதே நேரத்தில் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், ஒரு வார்த்தையை மறைச்சிட்டாங்க. அதாவது கணவன் அழைக்கும் பொழுது அவனுடைய அந்த படுக்கை வெறுத்தவளாக, அதாவது அதை வெறுத்து அதை மாட்டேன்னு சொல்லக்கூடாது. முடியலையா, உடம்புக்கு சரியில்லையா, அது அவனுக்கும் தெரியும், அவனு புரிஞ்சுக்கிற போகிறான். முஹாஜிரத்தன் பைத்து ஃப்ராஸ், முஹாஜிரத்தன் ஃப்ராஸ் ஜவுஜியான்னு வருது. அந்த கணவனுடைய அந்த விரிப்பை அந்த படுக்கையை வெறுத்த நிலையில் அவள் அந்த ஒதுங்கி கொண்டாலேயானால் அவளை வானவர்கள் சபிப்பார்கள். இது சரி இல்லைங்கிறீங்களா? அப்போ இந்த தாம்பத்திய செக்ஸ் விஷயத்தில் கணவனுடைய விருப்பம்தான் மேலோங்கும். ஒரு பொம்பளை நினச்ச உடனே ஒரு ஆம்பளைகிட்ட ஒன்றும் பண்ண இயலாது. ஏன்னா ஆண்கிட்ட அந்த உணர்வு வர வேண்டும். ஆணே அது அவன்கிட்ட உத்வேகம் வந்தால் தான் அந்த பெண்ணுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஆம்பளை இன்பம் அடைவதற்கு பெண்ணிடத்துலேருந்து வர வேண்டியது இல்லை. இதெல்லாம் நான் விரிவாக வளர்க்கணுன்னா இதான் கரெக்டு, நீங்களே ஒத்துக்குருவீங்க. ரொம்ப அசிங்கமாக போயிடக்கூடாங்கிறதுக்காக வேண்டி சாதாரண உடற்கூட உங்களுக்கு தெரியாதா? ஒரு கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கணவன் கூப்பிடும்போது மாட்டேன் ஒரு பொம்பளை சொன்னாண்டா என்ன ஆகும்? அவன் வேறு மாதிரியான வழிகள்லாம் போவான். என்ன மாதிரிலாம் போவான், என்ன மாதிரிலாம் நடக்கும் என்பதெல்லாம் நம்ம சென்ற பைபிள் இறைவேதமாவில் எடுத்து போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினீர்களே, ஆனால் அதையும் கூட சொல்லுவோம். எந்த அளவுக்குன்னா, மனைவிட்ட போகிறதுக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீ மணந்து கொண்ட பெண்ணை மற்றொரு அனுபவிப்பான் என்று கடவுள் சாபம் போடுறார். அப்போ மற்றவன் அனுபவிச்சா இது பர்மிஷன் இருக்குமா? இது மனைவி மெட்டீரியல் மாதிரி பார்க்குறாங்க பாருங்கள். இவன் தப்பு செஞ்சதுக்காக வேண்டி நீ தப்பு செஞ்சு அவன் பொண்டாட்டி வேறு ஒருத்தர் கொடுத்துருவேன். இங்கே தான் மெட்டீரியல் மாதிரி பார்க்கப்பட்டிருக்கு, குர்ஆனில் அப்படி பார்க்கப்படலை. குடும்ப வாழ்க்கை நீடிக்கணும், ஒரு ஆண் பெண்ணுடைய அந்த உறவு நீடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதே மாதிரி நீ மறைவில் செய்தாய், நானும் இஸ்ரேலர் எல்லோருக்கும் முன்பாக சூரியனுக்கு முன்பாக அதை செய்வோம். உன் பொண்டாட்டி எடுத்து அப்படி சொல்லி உன் மனைவி எடுத்து பிறனுக்கு கையளிப்போம், அவன் இச்சூரிய வெளிச்சத்தில் உன் மனைவியோடு படுப்பான். இது பைபிளில் 2 சாமுவேலில் 12:10 12 வரைக்கும் இருக்கிறது. இது தப்புன்னு சொல்லுங்கள். அதாவது ஒருத்த மெட்டீரியல் மாதிரி கருதி கொண்டு இவன் தப்பு செய்ய பொண்டாட்டி கொடுத்த பொண்டாட்டி பொருளா? நீங்கள் தான் பொருள் மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. இதுதான் இயற்கையான முறையில் குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது. இது கரெக்டான சட்டம். இதை மூடி மறைக்கவும் நாங்கள் மாட்டோம். இதுதான் சட்டம், இப்படி தான் நடக்க வேண்டும். இப்படி இருந்தால் தான் குடும்ப வாழ்க்கை நீடிக்கும். சொல்லுங்கள். Dear brothers, so welcome back. In the first session, the last questions whatever Brother Venkadeshan rose was based on that pain receptors, and we answered that allegation, and even after answering that he is putting the same question, so it does not need much more clarification. It is obvious from the DVD. You can watch the DVD later on. And we also wanted to emphasize one more thing here. When brother Venkadeshan was quoting that they do not propagate the CD, but at the same time they make sure that it reaches everybody. But even in the lunch break
few people from the Christian side inquired us about this DVD. Since we have an agreement that we should not distribute anything, we told them to get it from the office. So that we are just putting it as a point here. Now, with the verse from the Quran where women are mentioned, women are like tilth, right? With that verse, they are trying to play around here. Two questions they raise based on this one. The first claim they are asking is, so if a woman is considered as tilth, do you believe that however you want to have relationship with her, can you have? That is their first question. Second question is, at whatever time you want, can you have? Are you treating women as lifeless creature? That is the crux of their entire questions. And in support, they have put a hadith also which says that if a husband calls his wife for the sexual relationship, and if she denies, then the angels will be cursing her throughout the night. They are putting this but we agree this one. We are not denying it. We also say that, and this is the reality. We also say that that is the reality what will happen. If a husband invites his wife, not somebody else's wife, the way how it is described in Bible, if a husband wants to have sexual relationship with his wife, even if she is not willing, but when they are putting this verse, they are hiding few words that it is saying, if you do not wish, I mean, don't force her to the kind of, do not show her, she should not have sexual relationship with you when she is having that hatredness towards you. So that thing they are hiding from us. Now this is nature. So husband want to have sexual relationship with wife, and he is having, there is nothing against it. It is as per nature. But if you analyze the Bible, do you think the Bible is also giving such advice? Bible, in contrast, is giving a very fundamental thing that if she rejects, also Bible is forcing her to have sex. For that, I can quote a verse from the Bible wherein it says that God is cursing. Someone will use your wife. God is cursing. On the curse also, God is not punishing the person who did the crime. In Deuteronomy chapter 28, God is cursing that someone else will use your wife. Look at the way how women are treated in Bible. And also, in 2 Samuel chapter 12, verse 10 to 12, it is said, one of the curses is that if a person does something wrong, he said, you did that in the hiding, but I will take your wife and I will give it to some other person who will have sexual intercourse with her in the broad daylight. Compare the verses from the Bible and the Quran. Quran is like putting it like, in a very, very kind way. And the usage of words is so high that it can be spoken in the public. Can you preach all these verses in the public? Can you see the esteem what Bible is giving? Bible is treating women as material and not Quran. Quran is holding high esteem for women. That is the truth, and we'll answer other questions also. The Bible is using the women as a sex object. It is taking, it's mentioned, you did that in the secret, and God will make that so that your wife will be raped by the neighbor. It is mentioned as neighbor. By the neighbor in the day broad sunlight, and all Israel will watch it. Look at it, how the Bible describes. அடுத்ததாக ஒரு சில ஹதீஸில் வரக்கூடிய சயின்ஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலாக ஒன்று சொன்னாங்க. அதாவது ஒரு பெண்ணுடைய பின்புறத்தில் உறவு கொண்டால் புள்ளை மார்கண்ணா பிறக்கும் அப்படின்னு ஹதீஸில் இருக்குதான். ஹதீஸில் என்ன இருக்குது படிச்சீங்களா ஒழுங்கா? அவன் என்ன யூதர்கள் சொன்னார்கள் இருக்குது. யூதர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இந்த பைபிளை படித்த யூதர்கள் நம்பிக்கை வைத்து அதில் கண்டுபிடிச்சிருப்பாங்க போல இருக்குது. யூதர்கள் அப்படி நினைத்திருந்தார்கள் என்று சொன்னால் ஹதீஸில் சயின்ஸ் அது ஹதீஸ் அப்படி சொல்லுது. இன்னும் சொல்லப்போனால் யூதர்கள் கூட அப்படி சொல்லலை. எப்படி சொல்லப்படுதுன்னா மின் குபுலிஹா மின் துபுரிஹா ஃபி குபுலிஹா, பின்புறத்தில் இருந்து அவருடைய முன்பகுதியில் உறவு கொள்ளுதல்னு பச்சையாக தெளிவாக இருக்குது. அப்படி கொண்டாதான் கொள்ளக்கூடிய இடம் விளைநிலம்தான். கொள்ளக்கூடிய முறை பின்னால் இருந்து முன்னால் உறவு கொள்வது அப்படி கொண்டால் அந்த உறவு முறை தப்பு, புள்ள நல்லா பிறக்காதுன்னு யூதர்கள் நினச்சாங்கன்னு வருது. அதை மறுத்து இந்த வசனம் இறங்கி எந்த முறையில் வேணாலும் செஞ்சுக்கிறங்க, போகிற இடம் விளை நிலமாக இருக்கணும், மெத்தட் இப்படி வேண்டாலும் இருக்கட்டும் அப்படின்னு அழகான முறையில் யூதர்கள் செஞ்சாங்கன்னு வந்தால் ஹதீஸில் உள்ள சயின்ஸை பாருங்கன்ட்டு நீங்கள் சயின்ஸை பற்றி பேசுகிறீங்க. ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. Also, they are quoting a hadith and saying that this hadith is against the science, and in that hadith they are fabricating again. It is not the way how it is written. In the hadith they are quoting this hadith just to say that, see, in Islam this is allowed. In Islam it is not allowed. The hadith clearly says that some Jews used to practice that. And even in that hadith, it is not mentioned about the having sex from the backside. It is basically mentioning from the position from where he is having the sex, and it is not talking about the organ. So they are trying to change the meaning of the hadith just to make it appear more vulgar. And even though if that is in the hadith also, it is not talking about the Muslims. It is talking about that the Jews used to practice that one. So what is the problem you have here? So hadith also is not against the science. Whatever you are saying is all based on your assumption, and it is not present in the hadith.
அடுத்ததாக அலிஃப் லாம் மீம் ஆ இ ஊன்லாம் இதெல்லாம் வேதமான்னு கேட்டாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டியிருக்கு, வரும், ஒன்றும் விடமாட்டோம், அதுக்கெல்லாம் பதில் இருக்குது. அதுதான் குர்ஆன் இறைவேதம் என்பதற்கான சான்றுகளில் அற்புதங்களில் ஒன்றாக இருக்கிறது. அதை நம்ம விளக்குவோம். சொல்லுங்கள். Similarly, they were making fun of having the words Alif Lam Mim in Quran, and they are saying that this is illogical. But in fact, that is also one more proof that Quran is God's word. So that will definitely come to that topic once it is related. Now we'll go on with the list whatever they have given us. அன்புள்ள சகோதரர்களே, திருக்குரான் இறைவனின் வேதம்தான் என்பதை காலையிலிருந்து அடுக்கடுக்கான சான்றுகள் மூலமாக, இறைவனுடைய சொற்பிரயோகத்தினுடைய மகிமை மூலமாக, அந்த இறைவன் எந்த அளவிற்கு இந்த திருக்குரானை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள் என்று சவால் விடுகிறானோ, அந்த சவாலை உலகம் அழியும் நாள் வரைக்கும் யாராலும் முறியடிக்க முடியாது என்ற சவால் இட்டு நிரூபித்து கொண்டு வருகின்றோம். அதன் வரிசையில் திருக்குரான் எந்த அளவிற்கு மனிதகுல வழிகாட்டியாக அறிவுரையை சொன்னாலும், போகிற போக்கில் அந்த அறிவுரையோடு இந்த வார்த்தை இறைவனின் வார்த்தை தான் என்ற அந்த முத்திரையை பதிக்கும் வண்ணமாக அந்த அறிவியல் கருத்துக்கள் இருக்கின்றது, உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பதை வரிசையாக சொல்லிக்கிட்டு வரோம். ஆனால் காலையிலேருந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பட்டன் தட்டின மாதிரி கேட்ட கேள்விக்கு பதில் வரவில்லை, அதை கேட்டோம் பதில் வரவில்லை, இதை கேட்டோம் பதில் வரவில்லைன்னு எல்லாத்துக்கும் இதே மிஷினில் ஓடிக்கிட்டு இருக்குது. இதை கேட்டால் எனக்கு ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு கிளி வாங்குறதுக்காண்டி ஒருத்தன் சந்தைக்கு போனானா. சந்தைக்கு போய் ஒருத்தட்ட போய் கிளி பேசுமா, பேசும், கேட்டு பாருங்க, நீ பேசுவியா, அதில் என்ன சந்தேகம் அப்படின்ச்சான். ஆஹா நல்லா பேசுது, தூக்கிட்டு வந்துட்டானா. அங்கே வந்து என்ன பண்ணா, இந்த கிளியை வச்சு நம்ம சம்பாதிக்கலான்ட்டு ஒரு மரத்துக்கடியில் வச்சு, இந்த மரத்துக்கடியில் புதையல் இருக்குமா, அதில் என்ன சந்தேகம் அப்படின்னுச்சான். உடனே மரத்தை வெட்டி பார்த்தான், ஒன்றும் இல்லையே. நேராக வீட்டுக்கு போகிறான். நம்ம வீட்டுக்கு அடியில் கேட்பேன், இந்த வீட்டுக்குள்ளே புதையல் இருக்குமா, அதில் என்ன சந்தேகம்னு கிளி சொல்லிச்சான். வீட்டை உடச்சி பார்த்தான், அங்கேயும் இல்லை. என்னடா இது பண்ணுறது, எல்லாம் நம்ம நடுத்தர நிற்க வச்சிருச்சே, என்ன ஓட்டாண்டி ஆக்கிட்டியா, அதில் என்ன சந்தேகம் அப்படின்னுச்சான். அப்போ நீ இந்த வார்த்தை தவிர எதுவும் பேச மாட்டியா, அதில் என்ன சந்தேகம். ஓ கிளிக்காரன் என்னை ஏமாத்திட்டானா, அதில் என்ன சந்தேகம். எல்லாத்துக்கும் அதுதான். அது மாதிரி காலையிலேருந்து என்னது, கேட்ட கேள்விக்கு பதில் வரவில்லை, தொழுகைக்கு இருந்தாங்க பதில், தொழுகை கேட்டோம் பதில் வரவில்லை, நோம்புக்கு இருந்தாங்க பதில், நோம்பு கேட்டோம் பதில் வரவில்லை. சரி அவர் டைம் முடிஞ்ச போது எந்த பின்னாடி வைக்க வேண்டார், இன்னொருத்தர் வருவார், கேட்ட கேள்விக்கு பதில் வரவில்லை, மிஷின் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த மாதிரி போகிறாங்க. நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஆனால் அறிவியல் சான்று எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இறைவன் வந்து மனிதனை அந்த வழிகெடுக்க செய்யக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறான். ஏன்னா ஒரு மனிதனை வந்து இறைவன் வழிகேட்டில் விட நாடிவிட்டால் அந்த நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அன்னாம் என்ற அத்தியாயத்தில் 125வது வசனத்தில் சொல்கிற பொழுது, ஒமையுரித் ஐயுதில்லஹு, மனிதனை இறைவன் வழி தவற நாடிவிட்டால் எஜால் சதுரஹு லையிகன் ஹரஜா, அவனுடைய இதயத்தை சுருங்க செய்து விடுகின்றான், இறுக்கமாக்கி விடுகின்றான் என்பதாக இறைவன் இந்த மனிதனுடைய நிலையை சொல்கிறான். இதோடு நிறுத்தி கொண்டால் இந்த மனிதனுடைய அந்த நிலையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், முடிஞ்சு போயிடும். இதோடு சேர்த்து ஒரு தத்துவத்தை இறைவன் சொல்கிறான். எந்த மாதிரி அவனுடைய இதயம் சுருங்கும் என்றால், அன்னமா எஸ்ஸஅது ஃபிஸ்ஸமாயி, இவன் வானத்திலே ஏறி சென்றால், ஒரு மனிதன் வானத்திலே ஏறி சென்றால் அவன் இதயம் எப்படி சுருங்குமோ அதுபோல இவன் இதயம் சுருங்கும் என்று ஒரு 3 அம்சங்களை உள்ள பொருந்தி இறைவன் சொல்கின்றான். இதில் என்னென்ன விஞ்ஞானபூர்வமான அம்சங்கள் சொல்லப்படுகிறது? இந்த மனிதன் விண்ணுக்கு ஏறி செல்வான் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. இரண்டாவது, அவ்வாறு ஏறி செல்கிற பொழுது இவன் இதயம் சுருங்கும் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது, அவ்வாறு ஏறி செல்கிற பொழுதுதான் இதயம் சுருங்கும். கீழே இருக்கும்போது இதயம் சுருங்காது, மேலே போய் அங்கே இருந்தால் இதயம் சுருங்காது, போய்கிட்டு இருக்கும்போது இதயம் சுருங்கும், இந்த நிலை ஏற்படும் என்பதாக இறைவன் சொல்கிறான். இன்றைக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, அடுத்தடுத்து போங்க. விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த விண்ணிலிருந்து ஒருவன் பயணம் செய்து விட்டானேயானால் பூமியில் இருக்கக்கூடிய அந்த புவியீர்ப்பு சக்தி குறைந்து மேலே போனதற்கு பிறகு தி ஹார்ட் ஹேஸ் டு டூ ஃபார் லெஸ் பம்பிங் ஒர்க். இதனால் இந்த இதயம் சற்று சுருங்கி அந்த மூச்சு விடக்கூடிய அந்த பம்ப் எல்லா இடத்துலையும் ரத்தத்தை பாஸ் செய்யக்கூடிய வேலையை அது சுருக்கி கொள்ளும். இதனால் ஹார்ட் பீட் ஸ்லோஸ் டவுன், அது அப்படியே இதய துடிப்பு குறைந்து விடும். இதன் மூலமாக இவன் கையது கால் எது என்று சிந்திப்பதற்கு கூட அவனால் இயலாது என்று அந்த சிந்தனையில் ஏற்படுகின்ற, இந்த மூளைதான் சிந்திக்கிறது என்றாலும் சிந்திக்க தூண்டுகின்ற அந்த மூளைக்கு இரத்தத்தை பாய்ச்சுகின்ற வேலையை இதயம் செய்கிறது. அந்த இதயம் சுருங்குவதால் சிந்தனை பால்படுகிறது என்ற விஞ்ஞானபூர்வமான தத்துவத்தை அறிவுபூர்வமாக அறிவுரை கலந்த ஒரு தத்துவமாக இறைவன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்தவித விஞ்ஞான கருவிகள் மூலம் கண்டுபிடிக்க முடியாத சாத்தியமில்லாத ஒரு காலகட்டத்தில் சர்வசாதாரணமாக ஒரு ஒட்டகத்தை ஒரு ஆடை மேய்க்கக்கூடிய ஒரு இடத்தில் எழுத படிக்க தெரியாத ஒரு தூதர் நாவிலிருந்து சொல்லி, இது இந்த தூதருடைய சொந்த சரக்கு அல்ல, இது இறைவனின் வார்த்தை என்பதை அங்கே நிரூபித்து காட்டியிருக்கின்றான். சரி, இப்படி அறிவுபூர்வமான ஒரு வாசகத்தோடு இன்னொன்று பாருங்க.
இதே 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மடத்தனமான வாசகமாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த பைபிள் எடுத்துக்கலாமே. பைபிளில் பாருங்கள், லேவியராகத்தில் 13ஆம் அத்தியாயம் 45ஆம் வசனத்தில். நான் அடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு பிறகு. இது மட்டும் சொல்லுங்கள். Dear brothers, we have been seeing and proving from the Quran that the scientific facts it has got, and we have proved that the Quran is a divine revelation. And further, if you see, the opposition side, they haven't brought any point to disprove it. They're trying to refute it, but what are the points they're bringing? It's just like you are speaking in front of the parrot. Whatever you see, it just repeats it. They just keep repeating ever since the beginning of the debate. But it is very clear to the audience. They can watch the DVD and decide themselves. But if you see in the Quran, it's another scientific fact that's mentioned. In the Quran, in Surah Anam, verse 125, it says, فَمَنْ يُرِدُ اللَّهُ أَنْ يَهْدِيَهُ يَشْرَحْ صَدْرَهُ لِلْإِسْلَامِ وَمَنْ يُرِدُ أَنْ يُضِلَّهُ يَجْعَلْ صَدْرَهُ ضَيْقًا حَرَجًا كَأَنَّمَا يَصْعَدُ فِي السَّمَاءِ. Meaning that whomever Allah wills to guide, He opens his heart towards Islam. Whomever He wants to send astray, He makes his heart closed and constricted as if he is ascending upwards to heaven. The Quran is predicting that when a person ascends into heaven, his heart will shrink. He'll undergo the difficulties like nausea, the faulty judgment, etc. If you see, it is impossible for any book to speak about the difficulties that he will face. And we know, as a human being, we know that we need the oxygen and the air pressure to live. When the elevation rises, when the person goes upwards the sky, his heart gets shrunk and the bloodstream, it gets reduced because of the less supply of the oxygen. That's the reason, specifically, apart from giving a message to the humankind, that it is, if you don't follow the laws and commandments of Allah subhanahu wa ta'ala, He will make your heart closed and constricted as if a person is ascending towards the heaven. Apart from giving a message, the Quran is also giving a scientific fact which we have come to know today. This has been proved. It's not a story that I'm reading in front of you. It's been proved by the science that it is a difficult thing that a person will suffocate. அருமையான சகோதரர்களே, குரான் இறை வேதமா? குரான் இப்படியாக சொல்லுகிறது. அதாவது இந்த குரான் என்பது வேறு ஒரு சோர்ஸிலிருந்து, அல்லாஹ் அல்லாத வேற ஒரு இடத்திலிருந்து வந்திருக்குமானால் அதில் அநேக முரண்பாடுகளை பிழைகளை கண்டிருப்பார்கள் என்று சொல்லுகிறது. ஒரு முஸ்லீமுக்கு குரானில் ஒரே ஒரு பிழை இருக்கிறது என்ற நம்பிக்கை வந்துவிட்டால் அவன் முஸ்லீம் இல்லை, அந்த குரானும் இறைவேதம் இல்லை. இப்பொழுது பாருங்கள், ஒரே ஒரு உதாரணத்தை பார்ப்போம். சொத்துக்களை பிரிப்பதற்கு அல்லாஹ் சட்டத்தை கொடுக்கிறார். அந்த சட்டம் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும், அந்த சட்டம் அப்படியே நான் நிறைவேற்றினால் என்ன ஆகும் என்பதை பாருங்கள். ஆனால் இந்த நிலையிலே அல்லாஹ்விற்கு எப்படி இஸ்லாமிய அறிஞர்கள் உதவி செய்கிறார்கள் என்பதை பார்ப்போம். அதாவது சொத்துக்களை பிரித்தல் பற்றி அல்லாஹ்வின் சட்டம் குரான் 4ஆம் அதிகாரம் 11, 12, 176 வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு ஜனாப் பிஜே அவர்கள் 111வது விளக்கத்தில் இருக்கிறார். சீக்கிரமாக படித்துட்டு நான் போகிறேன். குத்துமதிப்பாக எதையும் பங்கீடு செய்யும் போது சிலர் பாதிக்க வாய்ப்புண்டு. இது நியாயமான கேள்வி. இன்னாருக்கு இவ்வளவு என்று கணக்குப்படி பங்கீடு செய்யும், அதாவது சொத்துக்களை பிரித்தல் பற்றி அல்லாஹ்வின் சட்டம் குரான் 4ஆம் அதிகாரம் 11, 12, 176 வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு ஜனாப் பிஜே அவர்கள் 111வது விளக்கத்தில் இவ்வாறாக சொல்லியிருக்கிறார். சீக்கிரமாக படித்துட்டு நான் போகிறேன். குத்துமதிப்பாக எதையும் பங்கீடு செய்யும் போது சிலர் பாதிக்க வாய்ப்புண்டு. இது நியாயமான கேள்வி. இன்னாருக்கு இவ்வளவு என்று கணக்குப்படி பங்கீடு செய்யும் போது பாதிப்பு ஏற்பட வழியில்லை, கணக்குப்படி பங்கீடு கொடுத்தால் பாதிப்பு இல்லை என்று இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. நல்லது, கணக்கு போட்டு நீங்கள் பங்கீடு செய்தீர்கள் என்றால் தவறு வராது. கணக்கு சரியாக இருக்கும்போது அதன்படி கொடுத்தால் தவறு எங்கே வரப்போகிறது? 2 + 2 4 என்று சொன்னால் அதில் தவறு இல்லை. ஆனால் மேற்கொண்டு அப்படியே படித்து கொண்டு வருவோம். அவ்வாறு இருக்கும்போது பாதிப்பு ஏற்படாத வகையில் என்ற வாசகத்தை இறைவன் கூறியிருப்பது ஏன் என்ற கேள்வி எழலாம். இந்த கேள்வியை சொல்லுகிறார். Actually, if a Muslim has a doubt that there is an error in Quran, then he ceases to be a Muslim. So I am going to point out some of the mistakes that are found in the Quran. In one of the explanations given by Janab PJ in his book, in his explanation to Quran in 111, he says about dividing the wealth. In that he says, if wealth is
divided according to proper calculation, then there won't be any mistake. If only when we divide the wealth randomly or arbitrarily, we have problem. இந்த ஒரே முதல் பக்கத்திலேயே அடுத்த பேராகிராஃப் படிக்கிறோம். கணக்குப்படி பங்கீடு செய்யும்போது பாதிப்பு ஏற்படும் என்பது படைத்த இறைவனுக்கு தெரியுமாதலால் தான் இவ்வாறாக கூறியுள்ளான். அந்த 2 பேராகிராஃபில் பாருங்கள், மேலே இருக்கிற மஞ்சள் எழுத்தில் எழுதப்படுகிறது இன்னாருக்கு இவ்வளவு என்று கணக்குப்படி பங்கீடு செய்யும்போது பாதிப்பு ஏற்படாது என்பதை விளக்குகிறார். கீழே இதில் சொல்கிறாரு கணக்குப்படி பங்கீடு செய்யும்போது பாதிப்பு ஏற்படும் என்று அல்லாஹ்விற்கு தெரியும். இப்போ கேள்வி என்ன? கணக்குப்படி பங்கீடு செய்யும்போது பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா? முதல் பேராகிராஃபில் சொல்லுகிறார் ஏற்படாது என்று சொல்லி, 2வது பேராகிராஃபில் சொல்லுகிறார் ஏற்படும் என்று சொல்லி. ஏற்படும் என்பது அல்லாஹ்விற்கு தெரியுமாம், ஆகையால் தான் இப்படி எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏன் இப்படி அவரை ஆரம்பித்து கொண்டு வருகிறார் என்று சொன்னால், ஏதோ அல்லாஹ்வின் வசனத்திலே பிழை இருக்கிறது. அது அவர் எழுத்து மூலமாக நாம் பார்ப்போம். 2வது ஸ்லைட். ஒரு பெண் இறக்கும்போது கணவன் 2 பெண் குழந்தைகள் தாய் தந்தை ஆகியோரை விட்டு சென்றால் அல்லாஹ்வுடைய குர்ஆனின் வசனத்தின் படி கணவனுக்கு 4/1, கணவனுக்கு 4/1 பாகம் தர வேண்டும். 2 பெண் குழந்தைகளுக்கு 3/2 பாகம் தர வேண்டும். தாய்க்கு 6/1 பாகம் தர வேண்டும். தந்தைக்கு 6/1 பாகம் தர வேண்டும் என பங்கிட வேண்டும் என்று திருக்குர்ஆனின் சட்டம் கூறுகிறது என்று விளக்கத்தில் எழுதியிருக்கிறார். In the explanation to the division of wealth, in one paragraph he says, if we divide according to calculation, there won't be any effect. People won't get harmed. But in another the very next paragraph he says, if we divide according to proper calculation, the harm will happen. That Allah also knows about it. So there is a contradiction in both the paragraphs. Again, when it comes to the next slide. Next one. No, previous one. When a woman dies, how the wealth is to be distributed? Then for 1/4 has to go to the husband. For 2 girls. For 2 girls, it is 1/4 should be given. Then 2/3 has to be given to the for 2/3 to be given to the women children, 1/6 to the mother, and 1/6 to the father. That is how the wealth should be divided. இதுதான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிற விஷயம். This is what Allah has said in the Quran. இப்போ 3/1 பங்கும் 4/1 பங்கும் கொடுக்க வேண்டுமானால் 2க்கும் பொதுவான 12 பங்குகளாக மொத்த சொத்தை பிரித்தால் தான் இது சாத்தியமாகும். இது கரெக்டு தான். 12 பங்கில் வைத்து அதில் 4/1 பங்கு கணவனுக்கு, அதாவது 3 பாகம். 12 பங்கில் 3/2 பங்கு, அதாவது 2 பேர் அவர்களுக்கு பெண் மக்களுக்கு 8 கொடுக்க வேண்டும். அப்புறம் 12 பங்கில் 6/1 பாகம் நாம் தந்தைக்கு எடுத்தாலும் 2 வரும். 12 பங்கில் 6/1 பாகம் தாய்க்கு எடுத்தால் 2 வரும். மொத்தம் எவ்வளவு வர வேண்டும் என்று சொன்னால் 12 நாம் எதிர்பார்ப்போம். ஆனால் 12 வருவதில்லை, 15 வருகிறது. அல்லாஹ்வின் சட்டம். When we divide according to the proportion given there, then 1/4 has to be given to the husband, 2/3 to the daughters, 1/6 to the father, and 1/6 to the mother. If we apportion it, we find the total comes to 15 instead of 12. மேற்கொண்டு எழுதப்படுகிறது 12 பங்கில் இந்த தொகையை கொடுத்தால் தான் அவரவருக்குரிய சதவீதம் இருக்கும். ஆனால் இப்பொழுது 15 பங்கிலிருந்து தான் மேற்கண்ட பங்கை கொடுக்கும் நிலை ஏற்பட்டது. என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறார், அதன்படி பிரித்தால் சரியாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு விளக்கம் சொல்லப்படுகிறது, இப்படி 12 பாகத்தில் கொடுக்க முடியாத நிலையில் நாம் ஏற்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலையிலே மக்கள் வந்திருக்கிறார்கள். நிர்பந்தமான நிலையிலே மக்களை தள்ளியிருக்கிறது எது? குர்ஆனுடைய சட்டம் என்பதை இந்த சட்டம் ஜனாப் பிஜே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறு கொடுக்கும்போது அல்லாஹ் குறிப்பிட்ட பாகம் யாருக்கும் கிடைக்காது. ஏன்? அல்லாஹ் சொல்கிறார், இதனுடைய வேதம், நான் இதில் சரியாக விலக்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதன் சட்டத்துப்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். தந்தைக்கு இப்படி கொடு, தாய்க்கு இப்படி கொடு, மகளுக்கு இப்படி கொடு, மகனுக்கு இப்படி கொடு. ஒரு பெண் மரித்தால் இப்படி செய்ய வேண்டும், ஒரு ஆண் மரித்தால் இப்படி செய்ய வேண்டும். அந்த பெண்ணுக்கு 2 பிள்ளைகள் இருந்தால் இப்படி, அவருடைய தாய் உயிரோடு இருந்தால் இப்படி என்று சொல்லும்போது அவருடைய முறைப்படியே கொடுத்தால் ஏன் கணக்கு தப்பாக போகிறது? ஆனால் உண்மையாகவே குர்ஆனிலே கணக்கு தப்பாக போகிறது. அதனால் தான் இப்படியாக எழுதப்படுகிறது. இவ்வாறு கொடுக்கும்போது அல்லாஹ் குறிப்பிட்ட பாகம் யாருக்கும் கிடைக்காது. இதுதான் நாம் பிழை என்று சொல்லுகிறோம், குர்ஆனின் தவறு என்று சொல்லுகிறோம். இறைவன் மனிதன் எழுதும் புத்தகத்தில் தான் இப்படிப்பட்ட பிழைகள் இருக்கும்.
ஆனால் இறைவனின் அருளிய புத்தகத்தில் இப்படிப்பட்ட கணக்கு, நீங்கள் விஞ்ஞானத்துக்கு போகிறீங்க, கணக்கு பாருங்கள். முதல்ல 12இல் 3 கொடுத்தால் தான் அது கால் பாகமாக இருக்கும், 15இல் 3 கொடுத்தால் அது கால் பாகமாக ஆகாது. இப்படியே ஒவ்வொருவரின் பங்கும் குறைகிறது. ஒருவர் மட்டும் 12இல் 3 பாகம் தான் எனக்கு வேண்டும் என்று அடம்பிடித்தால் மற்றவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அல்லாஹ் எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அதன்படி எனக்கு கொடுங்கப்பா என்று ஒரு முஸ்லீம் கேட்டால் அது அடம். அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி விளக்கம் சொல்லப்படுகிறது. If we calculate according to mathematical calculations, we need to have 12 portions. Only then we can divide it properly, 1/4, 2/3 like that. But what we have is now 15 portions which cannot be divided equally, which cannot be divided according to the proportion. So what we find, this is what is called, this is what we say, that there is error in the Quran. So if the book has been written by a man, even if it is an error, we can accept it. You say that it is a book written by God, but you find such mathematical calculation errors in this book. கடைசியாக இது போன்ற சூழ்நிலைகளில் சிலருக்கு மட்டும், உதாரணமாக கணவனுக்கு மட்டும் 12இல் 3 கொடுத்துவிட்டு மற்றவர்களுக்கு குறைத்தால் அது அவர்களுக்கு கேடு தரும். அல்லாஹ் கொடுத்த சட்டத்தின்படி கொடுத்தால் மக்களுக்கு கேடா? நீங்கள் தான் ஒப்புக்கொள்ளுகிறீர்கள். 15 பங்கிலிருந்து பங்கிட்டு கொடுத்தால் 4வருக்கும் அவரவர் சதவிகிதற்கேற்ப சிறிது குறையும். அல்லாஹ் கொடுத்த சட்டத்தின்படி கொடுத்தால் கேடு விளைவிக்கும். ஆனால் நாம் அல்லாஹ் உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவர் 12 பாகமாக சொல்லப்பட்டால் இவர்கள் 15 பாகமாக அதை மாற்றுகிறார்கள். அதாவது அல்லாஹ் போட்ட கணக்கை விட மனிதன் போடும் கணக்கு சரியாக இருக்கிறது என்பதை மாற்றட்டி சொல்லுவதாக இங்கு காணப்படுகிறது. 4வருக்கும் அவரவர் சதவிகிதற்கேற்ப சிறிது குறையும். ஒருவருக்கு குறைந்து மற்றவனுக்கு நிறைவாக கிடைக்கும் நிலை ஏற்படாது. ஏன் இந்த நிலையில் முதல்ல நாம் தள்ளப்பட வேண்டும்? அதற்கு பிறகு ஏன் இப்படி நிலை ஏற்படாது என்று சொல்ல வேண்டும்? இவ்வாறு அவரவர் சதவிகிதத்திற்கு ஏற்ப குறைத்து பங்கிட வேண்டும் என்பதற்காகத்தான் பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது ஒரு சட்டத்தை எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு பாதிக்கப்படாதவரை கொடுங்கள் என்றால் அதன் பொருள் என்ன? நான் தெளிவாக சொல்லிவிட்டேன், இதன்படி நீங்கள் செய்யாமல் போனால் பாதிக்கப்படுவார்கள். ஒரு சட்டம் எழுதப்படும் போது அது நிறைய கிளாஸ் எல்லாம் எழுதிவிட்டு 100 கிளாஸ்களை எழுதிவிட்டு இதன்படி செய்தால் பாதிப்பு வராது என்பதுதான் சொல்லப்படுகிறது. தவிர நான் சட்டத்தை எழுதிவிட்டேன், நீங்கள் பாதிக்கப்படாதபடி கொடுங்கள் என்றால் அந்த சட்டத்தை எல்லாம் தூக்கி பின்னால் போட்டுட்டு நாம் ஒரு புதுவாக ஒரு சட்டத்தை வைத்துக்கொண்டு இந்த வார்த்தை இப்படி தான் சொல்லுகிறேன்னு சொன்னால் அது எப்படி ஒத்து வரும்? அல்லாஹ் ஒரு சொல்கிறது ஒரு கணக்கு, நாம் அது தவறு என்பதை நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ்வின் சட்டத்திலே தவறு இருக்கிறது. இதை மறைப்பதற்காக அதை 12 பாகம் என்பதை 15 பாகமாக மாற்றி இவர்களுக்கு இந்த நன்மை வரும், அவர்களுக்கு அந்த கேடு வரும். அல்லாஹ் சொன்னதை அப்படியே செய்து போனால் என்ன? போக முடியாது. ஏதாவது ஒரு வக்கீலோ ஒரு ஜட்ஜோ, ஒரு உதாரணத்துக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்க, இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். 3 லட்சம் வச்சுக்கிட்டு செத்துட்டாங்கன்னு வச்சுங்க. இந்த சட்டத்தின்படி கணவனுக்கு 75,000 தரணும், கணவருக்கு 75,000 தரணும். அவருடைய 2 மகள்கள் இருந்தால் அவங்களுக்கு 2 லட்சம் தரணும். அவருடைய அம்மாவுக்கும் தாய்க்கும் 50,000 தரணும். இந்த 3 சேர்த்தா 3,75,000 வரும். அந்த ஜட்ஜுக்கு 75,000 நாமம் விடும். குரானின் படி ஒரு நீதிபதியோ இல்லை ஒரு வக்கீலோ அப்படியே பிரித்து கொடுக்க வேண்டும், யாருடைய உதவி இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு 75,000 ரூபாய் நஷ்டம் வரும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் கொடுத்தபடி எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு கால் பாகம் கொடுங்க என்று கணவன் அடம் பிடிப்பான். அல்லாஹ் சொல்லிவிட்டான் அப்படி என்று சொல்லி. ஸோ இதைத்தான் சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லுங்க, ஒரு வேதம் இறைவனிடத்திலிருந்து வந்திருந்தால் அல்லாவே சொல்லுகிறான், இது என்னிடத்தில் அல்லாமல் வேறு எங்கேயாவது வந்திருந்தால் நீங்கள் பிழையை கண்டிருப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் விஞ்ஞானத்தை சொல்லிக்கொள்ளுங்க, மற்றதெல்லாம் சொல்லிக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு பிழையை பார்த்தோம். நீங்கள் ஏன் அல்லாவுக்கு உதவி செய்ய வருகிறீர்கள்? நீங்கள் ஏன் அல்லாஹ் போட்ட சட்டத்தை மாற்றுகிறீர்கள்? அல்லாவின் சட்டத்தின்படி கொடுத்தால் அதுக்கு கேடு விளைவிக்கும் என்று நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள். அப்படியானால் இது மனிதனின் மூலத்தின் மூலமாக வந்ததே தவிர இது இறைவனின் மூலமாக வந்தது கிடையாது என்பதை நாம் உணரலாம். So the crux of it is the calculation error has been done by Allah himself, and you have come to the aid of Allah by changing the proportion which Allah has mentioned, because we know that when we act according to Allah's dictate, then we land into problem. So in order to avoid the problem, we have made our own calculations. Suppose there is a person who has left 3 lakhs and died, and you want to apportion it to the family members, then the judge who is apportioning it will have to spend 75,000 rupees from his own pocket. So that is the kind of situation we have here. That is why we say this cannot be God's word and this is a man-made word. இந்த கடைசி விளக்கத்தில் கடைசி பேராகிராஃப் சொல்லப்படும். எனவே இழைப்பை அனைவரும் சமமாக சதவிகிதத்திலே பிரித்து கொள்ளும்போது ஒருவருக்கு மட்டும் பாதிப்பு வராது.
ஏன் இழைப்பு வருகிறது, ஏன் நமக்கு தவறான கணக்கு தப்பாக இருந்தால் எல்லாம் தப்பாக வரும். ஆகையால் தான் முதல் 2 பேராகிராஃப்லேயே நம்முடைய ஜனா பிஜே எழுதுகிறார், கணக்குப்படி நாம் கொடுத்தால் தவறு ஏற்படாது, பாதிப்பு ஏற்படாது என்று சொல்லிவிட்டு அடுத்த பேராகிராஃபில் கணக்குப்படி கொடுத்தால் பாதிப்பு ஏற்படும் என்று அல்லாஹ் தெரிந்ததினால்தான், அல்லாஹ்விற்கு தெரிந்து இருப்பதனால்தான் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் பிரித்து கொடுங்கள், யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் பிரித்து கொடுங்கள் அல்லாஹ் சொல்ல வேண்டியதாக இருந்தால் முன்னால் இருக்கிற சட்டமே சொல்ல தேவையே இல்லை. பாருங்கப்பா, யாருக்கும் பாதிப்பு ஏற்படாதபடி கொடுத்துருங்க சொன்னால் முடிஞ்சு போச்சு. அவர் ஒரு கணக்கு போட அதை நீங்கள் கூட்டி கழித்து சரி படித்து மறுபடியும் கொடுக்கணும். ஆகையினாலே அல்லாஹ் இறக்கிய இந்த குரான் இறைவனுடையது அல்ல என்பதை நாம் தீர்மானிக்கலாம். In one place, Janab says that according to the mathematical calculation, there won't be any harm to anyone. Nobody will be affected. There won't be any loss. But the very next paragraph he says, because there will be some harm, if we divide the property, divide the wealth according to the proportion given by Allah, so we is trying to help Allah. So that is why we are trying to say that Allah's, that is why we say this is, the Quran is not God's word, but it's a man-made word. From morning, we have come to a certain conclusions now. காலையிலிருந்து நாம் சில முடிவுகளுக்கு நேராக வந்திருக்கிறோம். We have now Janab PJ sir has agreed that you can beat your wife. இப்பொழுது ஜனா பிஜே அவர்கள் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறார் என்றால், நீங்கள் உங்கள் மனைவிமார்களை அடிக்கலாம். The only question is how many times, that's okay. அது ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, எத்தனை முறை அடிக்கலான்றது தான், அது பரவாயில்ல. And you can do whatever you want with your wife, that is also agreed. நீங்க உங்க மனைவியின் இடத்துல என்ன வேணா நீங்க செய்து கொள்ளலாம், அதுவும் ஒத்துக்கொள்ளப்படுகிறது. The question that remains is, what should God do if a man commits adultery? இப்போ மீதி இருக்கிற கேள்வி என்னன்னா, ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தால் கடவுள் என்ன செய்யணும், அல்லாஹ் என்ன செய்யணும்? According to the Bible, Janab PJ sir has quoted the David story. ஜனா பிஜே அவர்கள் தாவீதினுடைய வரலாற்றை அவர்கள் கூறுகிறார்கள். In 2 Samuel, 2 சாமுவேல் in chapter 12, 12வது அதிகாரத்துல, when prophet David committed a sin, a grave sin, அங்கே தாவூது தீர்க்கதரிசி நபி ஒரு பெரிய பாவத்தை செய்தபோது God punished him. கடவுள் அவரை தண்டித்தார். That was a retributive justice that God gave to them. Whatever David did, it went back to him. அவர் என்ன செய்தாரோ அதுக்கு ஏற்ற தண்டனையை கடவுள் அவருக்கு கொடுத்தார். And further in the same chapter, 2 Samuel chapter 12 verse 14, அதே அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே God says to David, by this you have given a great occasion to the enemies of God to blaspheme the Lord's name. நீ இவ்விதமாக விபச்சாரம் செய்ததன் மூலமாக எதிரிகள் நம்ம என்னுடைய பெயரை இழிவாக பேசுவதற்கு நீ காரணம் கொடுத்திருக்காய். So that is happening still now. அது திரும்பவுமா இப்போது நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். So what should happen if a man commits adultery in Islam? ஒரு மனிதன் விபச்சார பாவம் செய்தால் என்ன நடக்கும் என்பது இஸ்லாத்துல என்ன சொல்லியிருக்கிறது? In Surah chapter 33 verse 37 to 38, 33வது சூரா 37 ல இருந்து 38 வரையில ஆயத்துல Allah scolds Hazrat Muhammad. அங்கே அல்லாஹ் ஹஜ்ரத் முஹம்மது அவரிடத்தில் சொல்கிறார், Hazrat Muhammad had some desire in his heart towards his daughter-in-law. ஹஜ்ரத் முஹம்மது அவர்களுக்கு தன்னுடைய மருமகள் மேல் அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. He concealed it. அதை மறைத்து வைத்திருந்தார். And Allah says, why did you conceal it? What Allah has to reveal. அல்லாஹ் வெளிப்படுத்துகிற ஒன்றை நீ ஏன் மறைத்து வைக்கிறீர் என்று அல்லாஹ் சொல்கிறார். Do you think which is the God's word, the God who punishes or God who promotes it? இப்போ உங்களுக்கு தெரியுதா எது கடவுளுடைய வார்த்தை? தண்டிக்கிற ஒரு கடவுளா இல்ல அதை ஊக்குவிக்கிற ஒரு கடவுளா? Because of that lack of the time, நேரம் இல்லாத காரணத்தினாலே, let me give you another reference. இன்னொரு வாக்கியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Surah 33:50. 50வது சூராவுல any 33:50. 33:15வது ஆயத்துல, any woman who offers her soul to Muhammad, எந்த ஒரு பெண் தன்னுடைய ஆத்மாவை முகமதுக்கு கொடுக்கிறாளோ, it is explained in Bukhari volume 6 book number 60 hadith number 311. அங்கே புகாரி ஹதீஸ்ல வால்யூம் 6ல புக் நம்பர் 60 number 311. 66வது புத்தகத்துல 311வது ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. When women used to come and offer themselves to Hazrat Muhammad, Aisha got jealous about it. சில பெண்கள் தங்களை ஹஜ்ரத் முகமதுக்கு கொடுக்கும்போது ஆயிஷா அவர்கள் பொறாமை கொண்டார்கள். When Aisha objected it, Allah immediately sent a revelation and justified it. அங்க உடனடியாக ஆயிஷா அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போது உடனே அல்லாஹ் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார்.
சகோதரர்களே, இதுவரை அவர்கள் எடுத்த வாதங்களுக்கான பதில்களையும் சொல்லிக்கொண்டு எங்களுடைய வாதங்களை வைத்து கொண்டிருக்கிறோம். மது விஷயமாக கேட்டார்கள், எப்போ அது முன்பின் முரணாக வருது என்று. முகமதுக்கு வந்த எல்லா வகையும் குரானில் எங்கே என்று கேட்டார்கள். அலிஃபுலாமீம் என்பது ஆவு மாதிரி இருக்குன்னு கேட்டார்கள். அல்ஹம்து சூரா படித்தாலே இறை வார்த்தை மாதிரி இல்லைன்னு சொன்னார்கள். வாரிசுரிமை பற்றி கேட்டிருக்கிறார்கள். நூஹுக்கு அனுப்பின அதே வகி என்றால் மற்றவர்களெலாம் இப்படி தான் மயக்கம் போட்டாங்களா என்று கேட்டார்கள். நபிகள் நாயகத்துக்கு சூனியம் மந்திரம் வைக்கப்பட்டது என்று கேட்டார். இதான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. வாரிசுரிமை சட்டத்தை இப்போ கேட்டிருக்கிறார்கள். இதுக்கு இடையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விஷயமாக கேள்வி எழுப்பியிருக்கிறதுனால முதல்ல நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதை சொல்லிவிட்டு மற்ற விஷயங்களை வரிசையாக நாங்கள் சொல்லுவோம், ஒன்று கூட விட மாட்டோம். இப்போ நபிகள் நாயகம் சம்மந்தமாக கேட்டதற்கு அதுக்கு முதல்ல இயேசுவை பற்றியும் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி வைத்து விட்டு இதுக்கு பதிலும் சொல்லுவோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, Dear brothers, so they have raised a lot of questions here and we are answering them in order. Just because they have raised an allegation on Prophet Muhammad sallallahu alaihi wasallam, we felt it urgent to answer this one and go on with the other order. But before understanding about Prophet Muhammad sallallahu alaihi wasallam, you also should understand the biblical Jesus. Let us continue. அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகத்தை பற்றி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. பாலியல் ரீதியாக ஒழுக்க ரீதியாக ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்வதற்கு இது மாதிரி கேள்வி எழுப்புவதற்கு அவர்களுக்கு தகுதி இருக்கிறதாங்கிறத முதல்ல பார்க்கணும். ஏன்னா அவங்க மதிக்கக்கூடியவராக கருதப்படுகிற இயேசுவை பற்றி பைபிள் எப்படி சித்தரிக்கிறது, பைபிளில் இயேசு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறார், உலகத்தில் சொல்லப்படுற சித்திரமே வேறு. நிஜமாகவே ஒரு நடுநிலையோட பார்வையோட ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர் அல்லாத வேறு எந்த மனிதராக இருந்தாலும் சரி, நல்ல கண்களை திறந்து வச்சு நியாயமான பார்வையோட பைபிளை திறந்து படித்தார்னா கண்டிப்பாக பைபிள் சொல்லக்கூடிய சித்திரத்தை பார்த்துவிட்டு இயேசுவின் மீது மரியாதை வராது, அவர் மீது மதிப்பு வராது. நம்ம சமகாலத்தில் அந்த இயேசுவை பற்றி சொல்லப்படுகிற விஷயங்கள் மாதிரி சமகாலத்தில் யாராவது ஒரு தலைவர் செய்தார் அல்லது ஒரு சாதாரண மனுஷன் செஞ்சா என்று கேள்விப்பட்டால் கூட நம்ம காரி துப்புற மாதிரியான காரியங்களை, ரொம்ப அருவருக்கப்படுற மாதிரியான நிலையில் உள்ள விஷயங்களை எல்லாம் இயேசுவோடு சேர்த்து பின்னப்பட்டிருக்கிறது. ஒழுக்க ரீதியாக சொல்லுகிறேன், மற்ற விஷயங்களை பேசுகிற பாலியல் ரீதியாக ஒழுக்க ரீதியாக இயேசுவை பற்றி பைபிள் சித்தரிக்கக்கூடிய சித்திரம் இருக்கிறத அது உலகத்தில் சொல்லப்படாத ஒரு சித்திரம் பைபிள் பேசி கொண்டிருக்கிறது. நாங்களும் தான் மதிக்கிறோம், ஈசா நபியை மதிக்கிறோம், அவர் இறைவனுடைய தூதர் என்று புகழுகிறோம், அவர் மகா நல்லவர் என்று ஒத்துக்கொள்கிறோம். இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களுடைய பட்டியலில் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறவர் ஈசா. அதை நாங்கள் ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சுருக்கிறோம். அவர் இன்றைக்கு வரைக்கும் வானத்தில் இறைவனிடத்தில் உயிரோடு இருக்கிறார். அவர் உலகம் அழியக்கூடிய நாளுடைய நெருக்கத்தில் அவர் உலகத்துக்கு திரும்ப வருவார். இறைவனுக்கு நல்ல மனிதராக அவர் வாழ்ந்த காலத்திலையும் வாழ்ந்தார், இனிமேல் உலகத்தில் வாழ போகிற காலத்திலையும் நல்ல மனிதராக வாழ்வார் என்று தான் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இதில் சொல்லப்படுகிற இயேசு எப்படி இருக்கிறார் தெரியுமா? முழுக்க பாலியல் ரீதியான சேட்டைகளில் ஊறி போனவராக பைபிள் சித்தரிக்கிறார். எப்படி பாருங்களேன், ஒரு லூக்காவில் 7வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக 49வது வசனம் வரைக்கும் படித்து பாருங்கள். அதில் என்ன வருது? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது, ஒன்று மட்டும் இல்லை. அவரை பற்றி சொல்லப்படுற ஒன்றையும் பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் ஒரே சல்லாபம், ஆம்பளைகளோட பொம்பளைங்களோட ஒரே கூத்தடிக்கிறது. ஒரு தமிழில் ஒரு பாட்டு சொல்லுவாங்களே, கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம்னு, அது மாதிரி எப்போ பார்த்தாலும் பொம்பளைங்களுடைய சவகாசத்திலே இருக்க மாதிரியான சித்திரத்தை தான் இயேசுவை பற்றி பைபிள் சொல்லுகிற என்னுடைய சொந்த கூற்று அல்ல, பைபிளுடைய கூற்று. லூக்கா 7:37 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வரலாற்று செய்தி ஒன்று சொல்லப்படுகிறது. ஒருத்தர் ஒரு பரிசேயர் ஒரு ஆள் இயேசு கிறிஸ்துவை விருந்துக்காண்டி கூப்பிடுறார். அவர் கூப்பிட்ட விருந்துக்கு போயிருக்கிறார். இவர் போன செய்தியை கேள்விப்பட்ட உடனே அங்கே இருக்கிற ஒரு பொம்பளை அவர் அந்த விருந்து நடந்துக்கிட்டு இருக்கிற வீட்டுக்கு போகிறார். போய் என்ன பண்ணுறாங்கிறது தான் பிரச்சனை. போகிற பொம்பளை போகும்போதே இந்த அத்தரு, இந்த பெர்ஃப்யூம், வாசனை திரவியங்கள்லாம் இருக்கும்ல, அது மாதிரி வாசனை திரவியங்களை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு நேராக அவர் வீட்டில் போய் அவரை சந்தித்து அவருக்கு அந்த வாசனை திரவியங்களையெல்லாம் பூசி விடுறான். ஒரு பொம்பளை போய் அதுவும் பப்ளிக்கில் சபையில் எல்லோரும் உட்கார்ந்துருக்கிற இடத்துல விருந்து கொடுக்குறவர் வேறு அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு பொம்பளை ஒருத்தருக்கு வாசனை திரவியத்தை தடவி விடுறா. நல்ல மனுஷனாக இருந்தால் என்ன செய்வான்? சாதாரண ஒரு நல்ல மனிதராக இருந்தால் சபையில் இது மாதிரி ஒரு பொம்பளை எங்கள் கணத்தை பிடிச்சி தடவை நான் என்ன செய்வேன்?
என்னுடைய ஒழுக்கத்தை நான் நேர்மையானவன், பாலியல் ரீதியாக தப்பு செய்யாதவன் என்று சொன்னால் சபையில் நான் எப்படி நடப்பேன்? அவளை விரட்டி விடணுமா இல்லையா? யார் மேலே கை வைக்கிற என்று சொல்லி நான் எச்சரிக்கணுமா இல்லையா? ஆனால் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார், அதை அவர் விரும்புகிறாரு, அதை அப்படியே பேசுகிறார். எப்படி வருது? அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் வருடி, கண்ணீரினால் நனைத்து தலை மயிரினால் வருடி அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். காலில் முத்தம் கையில் கொடுத்தா கூட ஏதாவது சொல்லி சமாளித்து போடலாம், அது ஒரு மரியாதை நிமித்தமாக எல்லா பக்கம் கொடுக்கறது இல்லையா, சொல்லி போடலாம். கன்னத்தில் கொடுத்தா கூட ஓரளவுக்கு என்னத்தையாவது இன்றைக்கி கூட அந்த கலாச்சாரம் இந்த கலாச்சாரம்னு என்னத்தையாவது சொல்லிவிடுவாங்க. ஆனால் காலில் போய் முத்தம் கொடுக்குறதுன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி இருக்கிற மருத்துவத்தில் போய் கேட்டு பாருங்கள், இந்த செக்ஸுவல் ஃபீலிங்கை தூண்டக்கூடிய நரம்புகளில் அதிகபட்சமான நரம்பு கால்களில் பாதங்களில் இருக்கிறது. அக்குபஞ்சர் மருத்துவ இடத்துல போய் கேட்டு பாருங்கள். அப்போ அதிகபட்சமான முறையில் சபையில் நின்று கொண்டு ஒரு வெறியை ஏற்படுத்துகிற மாதிரி, ஆசையை தூண்டு மாதிரி பாதத்தில் போய் அவன் முத்தம் கொடுக்குறா, இவரும் கொடுத்துக்கிட்டு நிற்கிறார். இன்னும் சொன்னால் ஒரு அஃபீஷியலாக மக்கள் மத்தியில் அறிவித்து ஒப்பந்தம் பண்ணி திருமணம் செய்து கொண்ட ஒரு மனைவியாக இருந்தால் கூட சபையில் வந்து இது மாதிரி செய்கிறத ஒத்துக்குவோமா? அது கூட ரூமுக்குள்ளே தான் நடக்கணும். இவர் சபையில் வந்து முத்தத்தை கொடுக்குறா இந்த பொம்பளை, அவர் வேடிக்கை பார்க்குறாரு, அதை ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கிறது மட்டும் இல்லை, இவர் இந்த காரியத்தை பார்த்துவிட்டு விருந்து கொடுக்குறவன் அதிர்ச்சியாக போய் நிற்கிறாந்தாள். என்னடா இது இப்படி இந்த பொம்பளை பண்ணிக்கிட்டு இருக்கிறா, அவர் கொடுத்துக்கிட்டு நிற்கிறார அப்படின்னு ஆச்சரியத்தோடு அந்த ஆள் வேற பதறி போய் நிற்கிறான். பதறி போய் அந்த ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் பக்கத்தில் நிற்கிற சீடனை பார்த்து இவர் பேசுகிறார். அவனே இப்போ பதறிக்கிட்டு நிற்கிறானே, சரி ஏதாவது ஒரு சூழ்நிலையை சமாளிப்போமே, அது மாதிரி இல்லாமல் அவர் வந்து தன்னுடைய சீடனை பார்த்து பேசுகிறார். அது என்னங்கிறது சொல்கிறேன், சொல்லிங்க, மொழிபெயர்த்துங்க. Dear brothers, when they are putting an allegation on Prophet Muhammad sallallahu alaihi wasallam that he's a pedophile kind of thing, we should first understand, we should first analyze the Bible in the way how we are treating. We are not talking about Isa alayhi salam, because we treat Isa alayhi salam as one of the mighty messengers of Allah. We treat Isa alayhi salam, we have very high esteem for him, and we believe that he is still alive, he is with Allah, and he'll come during the judgment day. So we are not at all talking about the Isa alayhi salam what is mentioned in Quran, but we are talking about the imaginary character what you have mentioned in Bible. When you are pointing your fingers towards us, you should also realize that, you should also feel, you should also be understanding the verses whatever is written in the Bible are like, for a layman it might appear like too shocking. Nobody can believe this. Look at the way how you are portrayed, the so-called, the Son of God as you believe. Look at the amount of respect you have towards him. Look at the way how you have portrayed him. I can narrate many examples for that. But I would request my Christian friends here to at least think about this open-heartedly. They should not have a biased thinking on this one. Just read as a just reader. Just take the Bible and read all these verses. Then you will realize as to why we are, pointing out this. As far as you know, Jesus is kind of, kind person. All that is what is portrayed. But if you read Luke, Gospel of Luke, chapter 7, verse 36 to 50, there are plenty of evidences, but this is just one. If you read Gospel of Luke, chapter 7, verse 36 to 50, you will find that a normal man living in the so-called 21st century will also be ashamed to do that. Will any person do such an act? Let us choose a person from the same porium and let us see whether he'll be ready to do that. He'll definitely be feeling ashamed of it. But this is done by the so-called, the biblical Jesus what you have portrayed. If you read this gospel, it is talking about that Jesus is invited for a feast. Jesus is invited for a feast, and a Pharisee invites him, and looking at that, knowing that one, a sin woman, a woman who commits adultery, came to that place, and she came and she kept on crying. She is a prostitute, in fact. She kept on crying, and with her tears, she filled the feet of Jesus with the tears, and she's wiping with her hair. After all this, she brought a very good, high esteem perfumed oil, and she does massage. And after doing the massage, she repeatedly kisses on the foot. Imagine, will you accept this? If somebody from the audience does this one, will you accept that one? In the 21st century, if it is hard to digest, imagine the person, imagine the so-called biblical Jesus you have portrayed in the Bible.
Isn't it not shocking? So before raising an allegation, did you not read all these verses? And everywhere in the Bible you see, Jesus will always be in accompany of the women. Will you agree that one? Will you agree a person who is always roaming along with the women? But why are you portraying all this? But if at all you have to portray, you should first understand the meaning of the Son of God. Whatever you are claiming itself is wrong. But if at all you have to respect him, will you respect him like that? So we will put more claims to that one. அது மட்டும் இல்லைங்க, அதில் கூட அது வந்திருக்கிற பொம்பளையாவது சரி ஒரு நல்ல பொம்பளையாக இருந்தால் கூட ஏதாவது வியாக்கியானம் கொடுக்கலாம். வந்திருக்கிறவளும் ஏற்கனவே மோசமான, எப்படி வருது, ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, ஒரு கெட்ட பொம்பளை தான் வந்திருக்கிறா, அவள் தான் இது மாதிரி நடக்கிறா. சரி, அடுத்தவர் தன்னுடைய சீடனை பார்த்து என்ன பேசுகிறாரு, சீமானை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தஞ்செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தஞ்செய்தாள். ஏதோ ஒரு தடவை கொடுத்துட்டு எந்திரிச்சு போகலையா, உடலை புட்டிச்ச புடியில ஓயாமல் முத்தம் கொடுத்துருக்கிறான். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசி இருக்கிறாள். ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஊருக்கு பூரா மன்னிப்புனா ரத்தத்தை கொடுத்து மன்னிப்பான், ஆனால் இந்த பொம்பளைக்கு என்ன, முத்தத்தை கொடுத்தா மன்னிப்பான். எவ்வளவு பச்சையாக இருக்கு பாருங்க. அத்தோடு மட்டும் இல்லை, இது நம்ம பார்க்கும்போது அப்படி ஒரு மாதிரியா இந்த பார்வையில் பார்க்குறீங்க, அதனால தான் உங்களுக்கு தப்பாக தெரியுது, அப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அப்போவே அந்த காலத்தில் அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கே தெரியுது இவர் என்ன போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறார், இவர் என்ன யோக்கியமா என்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சியை அந்த பந்தியில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்களாம். அது என்ன வருது, அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இவன் யாரா மன்னிக்கிறதுக்கு, இவனை யோக்கியனா, இவன் நல்லவனா, நாங்கள் மதிக்கிறோம், நான் ஈசாவை மதிக்கிறோம், அவர் உயர்ந்த ஒரு புனிதர் என்று நம்புகிறோம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற கதையை அந்த ஈசாவோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கல. ஆனால் இதை ஒரு நல்ல நடுநிலையான பார்வையோடு பார்க்கிற ஒரு கிறிஸ்தவர் இதை இவர் இப்படி செஞ்சிருப்பாருன்னு ஏற்றுக்க முடியுமா? பைபிள் அப்படித்தான் சொல்கிறது. Looking at this act, right, the person who invited the biblical Jesus for the feast is shocked. He is amazed to see that such a nasty thing is happening in his house. So his mouth shut. He's just watching that one. So this biblical Jesus realized, okay, something is going wrong. So in order to put a cover to that, he simply looks at Simon and says, "Hey Simon." Simon is treated as one of the disciples of the biblical Jesus. He says, "Hey Simon, what are you looking at? Have you ever kissed me like this? Look at this female. She has put the oil on my feet. She has wiped it away. She's been giving me, she's been kissing me continuously, not just one or two." And in the recent science, they have identified that all the nerves which is responsible for inducing the sexuality is all present in the foot. Even if you are kissing in the hand or it's in the cheek, it's okay. It's tolerable. Be it Western culture or you can at least say it is Western culture. But what about this? What about this intimacy that in front of public? So looking at this one, the people are shocked. So to cover that, the biblical Jesus is condemning Simon. Why didn't you do this to me? So after all this incident, you might assume that we are only giving false meaning to that. The people in the crowd themselves told this. After looking all this, people were assuming that how come he is forgiving? Who is this person to forgive all that? When you yourself are a sinner, how is it possible for you to forgive? In that accent, that person is asking a question. So imagine the way how the biblical Jesus is portrayed, and imagine the way how Isa alayhi salam is specified in Quran. நீங்கள் கட்டி வைத்திருக்கிற போலி சித்திரம், இயேசுவை பற்றின போலி சித்திரத்தை அடுக்கடுக்காக வருது. நிறைய எத்தனை பொம்பளை எத்தனை பையன் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நபிகள் நாயகத்தை பற்றி கேட்டதுக்கு தெளிவாக பதிலும் சொல்லுவோம். அதுக்கு இது பதில் அல்ல, ஆனால் சொல்லிட்டு பதில் சொல்லுவோம். So this is not the answer for the question you raised, not just because you raised the question. So before we answer the question or the allegation you raised against Prophet Muhammad sallallahu alaihi wasallam, we will also wanted to showcase the way how you portrayed Jesus. Before you point your fingers, you should make sure that what is in Bible is not against you. So we will definitely answer that. Don't assume that this is the answer for that. We have clear answers for all that. அதே மாதிரி பாருங்க, ஒரு டீமாக போய்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் போதுன்னு வச்சுக்குவோம். போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தூரத்தில் ஒரு காட்டு பக்கமாக வெளியில் போகிறாங்க. போய்கிட்டு இருக்கிறபோது அங்கே தூரத்தில் ஒரு பொம்பளை வர்றா. பொம்பளையை பார்த்த உடனே அந்த டீமில் இருக்கிற டீம் லீடர் என்ன பண்ணுறாரு, ஆகா இவள்கிட்ட கடலை போடணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு கூட இருக்கவனை போகிற நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பற்றி விட்டு இவங்க இந்த வந்திருக்கிற பொம்பளை கூட கடலையை போட்டால் அப்படிப்பட்ட மனுஷனை எப்படி நினைப்போம்? இங்கே பைபிளில் பாருங்கள், ஏசு கிறிஸ்து இது மாதிரி கடலை போட்டார் என்று பைபிள் சொல்கிறார்.
யோவான்ல Similarly, assume a person is going in a crowd and he sees a woman on the opposite side, and in order to speak to the women in privacy, if he is sending the others, just go off, go get me some food, go arrange me some food, what will you consider that person? What will you imagine? What is the esteem you will have on that person? The person who wants to spend his time in loneliness with a woman. யோவான்ல 4வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து படித்து பார்த்தா அதில் ஒரு நிகழ்ச்சி வருது. நீர் யூதனா இருக்க சமாரியா அந்த அதுலேருந்து மேலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதில் இடையில உள்ள வார்த்தையை மட்டும் வாசிக்கிறேன். இந்த மாதிரி ஆள் வர்றாரு, வழியில் வந்துக்கிட்டே இருக்கும்போது தூரத்தில் ஒரு பெண்ணை பார்க்குறாரு, தன்னுடைய சீடர்களை எல்லாம் வெளியில் போய் சாப்பாடு வாங்கிட்டாங்கன்னு அனுப்புகிறாரு. அனுப்பிவிட்டு அந்த பொம்பளை கிட்ட வந்து அந்த பொம்பளைகிட்ட பேசுகிறாரு. அந்த பொம்பளைகிட்ட கேட்குறாரு, தண்ணி முண்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த பொம்பளை, எனக்கு தண்ணி தாயேன், நீர் யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம்? ஏன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவா அன்றைக்கு அந்த பெண்ணு. யூதங்க போய் அவங்கள்ட்ட போய் ஒன்றும் கேட்க இயலாது. அவள் கேட்குறா, ஏன்ட்ட எப்படி நீங்கள் தண்ணி கேட்குறிய, நான் தான் தாழ்த்தப்பட்டவளாச்சே. அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். டபுள் மீனிங்கில் பேசுகிறார். தமிழில் ஒரு பாட்டு வந்துறீங்களா, தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன் அவர் தாகம் என்று சொன்னார். தாகம்னா தாகமா, மோகத்தை தாகம்னு சொல்கிறான். அது மாதிரி தண்ணி தான் கேட்குறாரு. அப்போ அந்த பொம்பளை சொல்கிறா, நீ நான் எப்படி தண்ணி தருவேன் உங்களுக்குன்னு சொன்ன உடனே நான் யாருன்னு தெரிஞ்சா நீ ஏன்ட்ட தண்ணி கேட்ப, அது எப்படி? Another incident is narrated in the Bible, Gospel of John chapter 4 verse 9 to 27. A Samaritan woman is present. She is in the well. So this biblical Jesus walks there. So he sends other people, go get food for me, and he goes and spends loneliness. He spends time in loneliness with that female. So he starts his conversation by, can you give me some water? So it is all like appearing like a decent one. The women is shocked because